சனி இருக்கான் அப்படின்னா கிள்ளி கொடுப்பான் அப்படிம்பாங்க. அதே ராகு இருக்கான் அப்படின்னா அள்ளி கொடுப்பா, அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவான் அப்படிம்பாங்க. ஆக லாபஸ்தானத்துல ராகு, மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த ராகு அப்படின்னாலே சர்ப கிரகம். ராகு லாபஸ்தானத்துல அப்படின் போது நிறைய மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. வெளிநாட்டுக்கு படிக்க போலாமாமா, தாராளமா படிக்க போலாம். வெளிநாட்டுக்கு படிக்க போலாம், வேலை நிமித்தமா வெளிநாடு போலாம். உங்களுக்கு சாதகமான பாவத்துல உட்கார்றாங்க அப்படின் போது 90% பிளஸ். அப்ப 10% மைனஸ் என்னங்க அப்படின்னா 11ஆம் பாவம். நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சூரிய பகவான் லாபஸ்தானத்துல. அப்ப நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க. இப்ப லாபஸ்தானத்துல ராகு, தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க ஒரு கன்சர்ன்ல அடிமை தொழில் செய்யறோம், ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றோம். அப்ப எங்களுக்கு எப்படி லாப ராகு கொடுப்பான் அப்படின்னா அபிஷியலி நம்ம ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல சூரியன். என்ன மாதிரி பலன்கள்? உங்களோட அப்பாவுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11ஆம் பாவம் நம்ம செய்யக்கூடிய தொழில ஏற்படக்கூடிய லாபம், நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள், நம்மளோட நட்பு வட்டம், இத வந்து பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடிய பாவம் தான் இந்த 11ஆம் பாவம். ஆக இந்த 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நிறைய நற்பலன்கள் இருக்கதாங்க செய்ய போகுது. 4 கிரகங்கள் அப்படின் போது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையான கிரகம் ராகு பகவான் அங்க இருக்கார். பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, அதாவது 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் உபஜயஸ்தானம், லாபஸ்தானத்துல ஒரு பாவி இருக்கான் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் வரும் அப்படின்றது நிதர்சன உண்மை. இப்ப லாபஸ்தானத்தை முதல்ல இருக்கக்கூடிய பாவி யாரு? ராகு பகவான். ராகு என்ன பண்ணுவான்? பொதுவா ஒரு ஜோதிடத்துல நிறைய கருத்துக்கள் உண்டு. அதுல சில கருத்துக்களை நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது சனி இருக்கான் அப்படின்னா கிள்ளி கொடுப்பான் அப்படிம்பாங்க. அதே ராகு இருக்கான் அப்படின்னா அள்ளி கொடுப்பா, அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவான் அப்படிம்பாங்க. ஆக லாபஸ்தானத்துல ராகு, மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த ராகு அப்படின்னாலே சர்ப கிரகம், சாயா கிரகம், பாம்பு கிரகம், இதுக்கும் மேல அந்நிய நாட்டு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ராகு லாபஸ்தானத்துல அப்படின் போது நிறைய மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. வெளிநாட்டுக்கு படிக்க போலாமாமா, தாராளமா படிக்க போலாம். வெளிநாட்டுக்கு படிக்க போலாம், வேலை நிமித்தமா வெளிநாடு போலாம். நம்ம ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா அபிவிருத்தி பண்றதுக்கு, அங்க பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு, அங்க கஸ்டமர்ஸை பாக்குறதுக்கு, இப்படி நிறைய விஷயமா நம்ம வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது பெரும்பாலும் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? சரி, மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாங்க எந்த ஒரு கிரகமும் எந்த பாவத்துல அமர்ந்தாலும் அதனால பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. நிறைய வந்து பாருங்க 90% பிளஸ் 10% மைனஸ் இருக்கும். நல்ல சாதகமான பாவத்துல உட்கார்றாங்க அப்படின்னா, பாதகமான பாவத்துல உட்கார்றாங்க அப்படின்னா 90% மைனஸும் 10% பிளஸும் உண்டு. உங்களுக்கு சாதகமான பாவத்துல உட்கார்றாங்க அப்படின் போது 90% பிளஸ். அப்ப 10% மைனஸ் என்னங்க அப்படின்னா 11ஆம் பாவம். நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு. ஆக மேஷராசி அன்பர்கள், உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றது வைக்கணும். அவங்க ஒண்ணு சொல்ல நம்ம 2 சொல்ல மனஸ்தாபம், மனமுட்டம், அதனால உறவுல விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி நட்பு வட்டாரம், உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ்னோட நெட்வொர்க். அதுல இருக்க பிளஸ்ஸை மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், மைனஸை அவாய்ட் பண்ணிடணும். மைனஸ் எப்படி அவாய்ட் பண்றது? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் நம்புறது அப்படின்றது அவாய்ட் பண்ணிடுங்க. இது 2 மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ராகுனால வரக்கூடிய நற்பலன்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம், பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் 2வது அங்க இருக்கக்கூடிய கிரகம் யாரு? சூரிய பகவான். சூரிய பகவான் லாபஸ்தானத்துல. அப்ப நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க. இப்ப லாபஸ்தானத்துல ராகு, தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க ஒரு கன்சர்ன்ல அடிமை தொழில் செய்யறோம், ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றோம். அப்ப எங்களுக்கு எப்படி லாப ராகு கொடுப்பான் அப்படின்னா அபிஷியலி நம்ம ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம்.
புரியுதுங்களா? அஃபிஷியலி நம்ம வெளிநாடு வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வேலை செய்யறதுக்கு, அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு, அஃபிஷியலி போவோம், நம்ம கொஞ்ச நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ராகு கொடுப்பான். சரி, இப்ப லாபஸ்தானத்துல சூரியன் போது நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க அப்படின்னா உங்க ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல வந்து பாருங்க, மாமனார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க அரசாங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க ரீதியா ஒரு பெருத்த ஆதாயம் அப்படின்றது உண்டு. நாங்க வந்து சாதா பிரைவேட் கன்சர்ன்ல வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துல இருக்கார். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல சூரியன். என்ன மாதிரி பலன்கள்? உங்களோட அப்பாக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அப்பாக்கு மருத்துவ செலவு ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மாமனாரோட உடல்ல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். எங்க மனைவி தாங்க ஒரே பொண்ணு, நான் தாங்க பார்த்தாகணும், நான் தான் எங்க மாமனாருக்கு பையன் மாதிரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மாமனார் ரீதியா செலவு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உடனே எல்லாரும் பயந்துக்கிட்டாங்க, ஐயோ மேஷம், எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமா? அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு வாய்ப்பு வரத்துக்கு 10%, சிம்பிள், அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல சூரியன் போயிருக்கான் அப்படின்னும் போது நம்ம அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு ஃபைன் கட்டுவோம். ரொம்ப சிம்பிள், ஹெல்மெட் போட்டுன்னு போலாம், அதனால ஒரு ஃபைன். அப்ப அரசாங்கம் சார்ந்த ஏதோ ஒரு ஃபைன் அப்படின்றது நம்ம கட்டக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? இது சூரியன் இருக்கிறதுனால வரக்கூடிய பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நீங்க நடத்துறீங்க அப்படின்னா லாபம் குறித்து உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரசாரமான விவாதம், உங்களோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். பொதுவாவே மேஷராசி அன்பர்கள், செவ்வாய் தான் ராசி அதிபன், சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. சூரியன் வந்து லாபஸ்தானத்தை போய் உட்காரும் போது உங்களோட ஆளுமை அதிகரிக்கும், உங்களோட எனர்ஜி லெவல் அதிகரிக்கும். இதை பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். மத்தவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கோ அடமெண்டா ஆர்கியூ பண்றதுக்கோ யூஸ் பண்ணி கூடாது. சரிங்களா? இதெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்துல செவ்வாய் செய்யக்கூடிய தொழில், பொதுவா செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்துல இருந்தாலும் லாபஸ்தானத்துல இருந்தாலும் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடியவன் தான் செவ்வாய். அப்ப ஒரு லாபம் வருது அப்படின்னா அதை கரெக்டா பிளான் பண்ணி, அதை வந்து கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி அந்த பிளானை ப்ராபகேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அபிஷியலி நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க, அது வாடகை இடமா இருக்கு அப்படின்னா ஒரு சொந்த இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆபீஸை வந்து அங்க ஷிஃப்ட் பண்றதுக்கான பிராப்தம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. அதுக்கும் மேல நிறைய பேர் வந்து பாருங்க, வரக்கூடிய லாபத்துல, செய்யக்கூடிய தொழில்ல வரக்கூடிய லாபத்துல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு வீடு வாங்குறது, ஒரு பிளாட் வாங்குறது, சின்னதா 2 சென்ட் இடம் வாங்குறது, இப்படி வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான பிராப்தம் உண்டு. பார்ட்னரோட கோவசாரமான விவாதம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்துல புதன், எங்க அப்பானோட தொழில் தான் நான் செய்யறேன். 20 வருஷமா எங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாங்களோ அதே தான் நான் செய்யறேன். எப்படி எங்க அப்பா செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் செய்யறேன். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களா இங்க இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் நம்ம செய்யக்கூடிய தொழில்ல புது புது யுக்திகளை கையாளும், புது புது மெத்தடாலஜிஸ், லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில புகுத்தி அதனால பெரிய லாபம் அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈட்டுவோம். இது வந்து இந்த சாதுரியத்தை யார் கொடுப்பா அப்படின்னா புதன் தான் கொடுப்பா. புரியுதுங்களா? சோ இந்த லாபஸ்தானத்துல சதுர்கிரக சேர்க்கை என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். சரி, அதுக்கு அடுத்து மீனத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கா. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல சுக்கிரன், உச்ச சுக்கிரன் என்ன பண்ணுவான்? ஒரு சுப விரயம் அப்படின்றது கொடுப்பான். மேஷராசி அன்பர்கள் சுப விரயம்னா நிறைய பேர் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம், நிலப்புல வாங்கலாம். ஆனா பேசிக்கா சுக்கிரன் அப்படின்னும் போதே எனக்கு என்னை சார்ந்த ஆடம்பரமான விஷயம் எனக்கு தேவைப்படுது, அதை நான் வாங்கினேன். உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வீடு நல்லா இருக்கு, என் வீடு வந்து பாருங்க, இப்ப நான் இன்டீரியர் டெக்கோர் ஃபுல்லும் பண்ணேன். சுக்கிரன் அப்படின்னாலே ஆடம்பரம், அழகு, பிரம்மாண்டம், இப்படி வசீகரம், இதெல்லாம் தான். அப்ப என் வீடு ஆல்ரெடி சொந்த வீடு தான், என் வீடு நல்லா தான் இருக்கும், ஆனா ரொம்ப பிளசண்டா இருக்காது, சாதாரணமா இருக்கு, எனக்கே பிடிக்கல. நான் என்ன பண்றேன்? இன்டீரியர் டெக்கோர்ஸ் கூப்பிடுறேன், வீடு ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றேன், கிச்சன் நார்மலா இருக்கு, மாடுலர் கிச்சன் பண்றேன். இப்படி என்னை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை திணிக்கிறது. வீட்டுல ஆல்ரெடி சோஃபாஸ் எல்லாம் இருக்குங்க, எனக்கு அந்த சோஃபா எல்லாம் பிடிக்கல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் என்ன பண்றேன்? ரெக்லைனர் சோஃபா வாங்கி போடுறேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கார் இருக்கு, லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு நான் இப்ப பிளான் பண்றேன். இந்த மாதிரி எல்லாமே பிரம்மாண்டம், லக்ஸரியஸை நோக்கி என்னை சார்ந்த செலவு அப்படின்றது நான் பண்ணிப்பேன்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம் உச்ச சுக்கிரன் உங்களுக்கு செய்யக்கூடிய பலன்கள் அப்படின்லாம். இந்த 12ஆம் பாவம் சுக்கிரன் இருக்கிறதுல நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆசை. நான் ஒரு கார் வாங்க போனேன். எனக்கு வந்து பாருங்க ஒரு ரூ. 10,00,000 ரூ. 10,00,000 கார் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனோனே எனக்கு என்ன தோணுது? ஒரு ரூ. 20,00,000 கார் தான் எனக்கு பிடிக்குது. ஸோ ரூ. 21, ரூ. 22,00,000 கார் பிரம்மாண்டமான கார நான் வாங்குறேன். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது, திருப்பி நம்ம இஎம்ஐ கட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக நீங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. செலவு பண்றது திருப்பி நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்றதுல நம்மளுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளோ வேணா செலவு பண்ணலாம். நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நம்ம டியூ கட்டும்போது நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னா செலவு பண்ணும்போது 1க்கு 2 முறை அனலைஸ் பண்ணி செலவு பண்றீங்க அப்படின்னா நல்லது. காரணம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியில இருக்கீங்க மேஷராசி என்பர்கள். அதையும் ஞாபகம் வச்சுட்டு சனிக்கு உரிய மரியாதை கொடுத்து நம்ம செய்ய வேண்டியதை நான் நெகட்டிவும் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவும் சொல்லியிருக்கேன். அந்த நெகட்டிவ்ல ரொம்ப உஷாரா இருக்கீங்க அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் தான். சின்ன சின்ன விஷயங்கள் கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் இனிமையான மாதமா உங்களுக்கு அமையும். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க. நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்ல. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வர்றதுக்கான வழி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.